விஜயவாடா ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா விஜயவாடாலேருந்து ஒரு 250 கிலோமீட்டர்ஸ், சாரி 200 கிலோமீட்டர்ஸ் மேபி. Continue on National Highway 16 for 8 kilometers. இதெல்லாம் ஆன்ல இருந்ததுன்னா நம்ம மைக்கு போட்டாலும் இதோட வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். Down the street with your red lips and funky beat, you better hold your head up to the sky. I'm gonna roll with you till the day I die. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க DollKing மோகன் பாபு. இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா யானம், கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி. எதுக்கு வரலாம் சீங்கமா? மார்னிங்கே கிளம்பிட்டோம். மார்னிங் எத்தனை மணிக்கு கிளம்பணும்? ஆக்சுவலி இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டு தான், 6 o'clockலாம் நான் கிளம்பிட்டோம். ஆனா கிளம்பும் போதே எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சு. சாப்பிட்டுட்டு பூஸ்ட் குடிச்சிட்டு 2 பேருமே கிளம்பிட்டோம். நான் வண்டி எடுக்கும் போது சொன்னேன், எனக்கு தூக்கம் வருதுடா, கண்டிப்பா நான் எங்கேயாவது போட்டு தூங்கிடுவேன்டா. அதுக்கு தோல் தாண்டோன்னு இன்னைக்கு படுத்து ரெடியூஸ் தாண்டின உடனே ரெடியூஸ் தோல் தாண்டி எங்கடா வந்தோம்? சுள்ளூர்பேட்டையா? சுள்ளூர்பேட்டைக்கு முன்னாடியே, சுள்ளூர்பேட்டைக்குலாம் முன்னாடியே ஒரு 40-50 கிலோமீட்டர் தான். தூக்கம் வந்துருச்சு எனக்கு. ஸோ இந்த லாரி செக்கிங் பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கு, ஆந்திரா பார்டர்ல இருக்கும். கரெக்டா ஹெவி வெஹிக்கிள்ஸை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அங்கே போவோம். அது ஒரு டோல் போத் மாதிரி இருக்கும். அங்கேயே நாங்க வண்டியை சேஃப்டியா பார்க்கிங் பண்ணிட்டு தூங்கிட்டோம். இது எல்லாம் எப்ப நடக்குதுன்னா நாங்க ஒரு 7 மணிக்கே நடக்குது. 6 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கே தூங்கிட்டோம். சரி, நான் டயர்டா இருக்கேன், ஓகே. நான் தான் தூங்கன்னு பார்த்தா இவன் ஒருத்தன் பக்கத்திலேயே தூங்குறாப்புல. கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். தூங்கி விட்டே நாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். தூங்க ஒரு 1/2 hour தூக்கம் போட்டோம். சேஃப்டியா தான் பார்க்கிங் பண்ணி தூங்கணும். போன வாட்டி ஏதாவது போட்டோமா? இல்ல இந்த வாட்டி அப்படிதான். நம்மடு டீயே தாக்குதான் பிரதர். வேற எதனா உண்டாரா ஸ்பெஷலுக்கா? பாதாம் டீயா? அதுனா பாதாம் டீ புதுசா இருக்கே. பாகுண்ணா உனக்கு நார்மலா டீ பாகுண்ணா. டீ பாகுன்னு கதா. நம்ம அண்ணன் பாதாம் டீ போட போறாரு. ஸோ பாதாம் டீன்னு அதை ட்ரை பண்ணி பாருங்க. பாதாம் டீ, பாதாம் ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. இது வச்சு சென்னையில தமிழ்நாட்டிலேயே பண்ணிட்டாரு. பாதாம் மில்க் இது சூப்பரா இருக்கு. ப்ளீஸ் குடிங்க, உங்க எக்ஸ்பிரஷன் கொடுங்க. நல்லா இருக்கா? அது ஏன் ஷாக்கிங்? ஏய் நல்லா இருக்கு. இந்த டப்பா ஒன்று வாங்கிட்டு போயிடலாமா? எந்த டப்பா இது? ஜினோதா பேக்கரியிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். அடுத்த பிரேக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடா தான். ஸோ விஜயவாடா போய் டச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து யானமே போக முடியும். விஜயவாடாலேருந்து தான் நம்ம வைசாக்கும் போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் தான் விஜயவாடா. சென்னை டு யானம் அரௌண்ட் ஒரு 680 கிலோமீட்டர்ஸ், 640 கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணிட்டோம். அண்ட் 40 கிலோமீட்டர்ஸ் மட்டும் ஒரு 2 hours ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா அங்கே ரோடு சரி கிடையாது, சிங்கிள் வே தான், ரிவர் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பெரிய கோதாவரியோட ரோடு. அதை ஒட்டின மாதிரியே தான் அந்த ரோடு போய் யானம் போய் ஜாயின் ஆகும். ஸோ அந்த ரோடை நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு 2 hours ஆச்சு. நைட் டைமில் அந்த ரோட்ல வந்து டிராவல் பண்றது ரொம்ப ரிஸ்க். டே டைம்லயே நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரிஸ்க் இருந்தது. ஸோ ஃபைனலாக யானம் வந்து ரீச் ஆகிட்டோம். நம்மளுக்கு ரூமும் ரெடியாக இருக்கு. ஸோ போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஏன்னா ரெஸ்ட் நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளை கூப்பிட்டு வந்த அந்த வண்டிக்கு தான். டோட்டலாக ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் பார்ப்போம். ஓகே, குட் நைட்.